வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய நாளைய தினம் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவிப்பு. குற்றவாளிகளின் பின்னணியை அம்பலப்படுத்துவதற்கு அரசாங்கம் துணிவாக செயல்பட வேண்டும். நாமல் ராஜபக்ச வலியுறுத்தல். ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் ஒன்றிணைவதற்கான கட்டமைப்பு தொடர்பான விரிவான அறிக்கை தற்போது தயாராகி வருவதாக தகவல். செவந்தி கைது செய்யப்பட்ட விவரம் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பாக குற்றவியல் விசாரணை துறையின் அதிகாரிகள் கடும் கவலை. தொடர்வது விரிவான செய்திகள். பிரதமர் ஹரணி அமரசூரிய நாளைய தினம் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொள்ள உள்ளார் என்று வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த விஜயம் 3 நாட்கள் அக்டோபர் 16 முதல் 18 வரை நடைபெற உள்ளதாகவும் அமைச்சின் அறிக்கை கூறுகின்றது. விஜயத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூரிய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசாங்கத்தின் உயர்மட்ட பிரதிநிதிகளோடு இருதரப்பு உறவுகள், பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் பிராந்திய முன்னேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். அத்துடன் வரும் அக்டோபர் 17 நடைபெறுகின்ற சர்வதேச மாநாட்டில் நிச்சயமற்ற காலங்களின் மாற்றத்தை வழிநடத்தல் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு பிரதமர் ஹரணி அமரசூரிய முக்கிய உரையாற்ற உள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியும் மீண்டும் ஒன்றிணைவதற்கான கட்டமைப்பு தொடர்பான விரிவான அறிக்கை தற்போது தயாராகி வருகின்றது. இந்த அறிக்கைகளை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அதனை முன்னெடுத்து வருவது நாடாளுமன்ற உறுப்பினர் அபீர் ஹாசிம் தலைமையிலான குழு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபீர் ஹாசிம் கூறுகையில், இந்த அறிக்கை வரும் 22 எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் அதிகாரப்பூர்வமாக கையளிக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த நிலையில் புதிய அரசியல் கூட்டணிக்கான தலைமை பொறுப்பை ரணில் விக்ரமசிங்க ஏற்க வேண்டும் என்று பலர் கருத்து தெரிவித்து வருவதாக கட்சி தரப்புகள் தெரிவித்துள்ளன. இணைப்பு குறித்து இந்த அறிக்கையில் 2 கட்சிகளும் ஒருமித்து செயல்படுவது, தேர்தல்களில் ஒன்றாக போட்டியிடுவது, ஒரே கொள்கை மற்றும் ஒரே சித்தாந்தத்தின் அடிப்படையில் முன்னேறுவது மற்றும் ஒரே அரசியல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது போன்ற பல முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளதாக அபீர் ஹாசிம் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை இரு கட்சிகளின் அடிமட்ட உறுப்பினர்களிடமிருந்தும் இந்த இணைப்பு குறித்து அழுத்தம் மற்றும் கோரிக்கைகள் தொடர்ந்து எழுந்து வருவதாகவும், இதனை கவனத்தில் கொண்டு ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு மற்றும் அரசியல் குழுவின் வேண்டுகோளின் பேரிலே இந்த அறிக்கை தயாரிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் இன்று புதன்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். வேலைவாய்ப்புக்காக முறையற்ற வகையிலே இலங்கையர்களை இஸ்ரேலுக்கு அனுப்பி வைத்தல் குறித்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற விசாரணைகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்குவதற்காக மனுஷ நாணயக்கார லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்றைய தினம் காலை முன்னிலையாக இருந்தார். இதன்போது மனுஷ நாணயக்கார லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட மனுஷ நாணயக்காரவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. செவ்வந்தி கைது செய்யப்பட்ட விவரம் ஊடகங்களுக்கு கசிந்தமை தொடர்பாக குற்றவியல் விசாரணை குழுவின் அதிகாரிகள் கடும் கவலையில் உள்ளதாக நம்பத்தகுந்த உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தகவல் கசிவு அரசாங்கத்தின் ஒரு பிரபல அரசியல்வாதியால் செய்யப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது. இதனால் விசாரணை அதிகாரிகள் மட்டுமின்றி போலீஸ் உயர் அதிகாரிகளிடையே கூட பெரும் அதிருப்தி நிலவுவதாகவும் கூறப்படுகின்றது. போலீஸ் அதிபர் செவ்வந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுதல் தொடர்பாக தகவல்களை கடுமையாக ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று முன்னதாகவே உத்தரவிட்டிருந்தார். எனினும் தகவல்கள் வெளிவந்ததன் விளைவாக ஹேல்பத்ர பத்மே உள்ளிட்ட குழுவுடன் தொடர்புடைய சிலர் நாட்டை விட்டு தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் விசாரணையில் முக்கிய சாட்சிகள் மறைக்கப்படுவதற்கும் ஆதாரங்கள் திரிவுபடுத்தப்படுவதற்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சம்பத் மனம்பேரி கொலை வழக்கில் தொடர்புடைய சாட்சிகளை மறைக்கவும் குற்றவாளிகளை ஒழித்து வைக்கவும் மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதனால் தான் செவ்வந்தி நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட தகவல் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட வேண்டாம் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தகவல் கசிந்ததன் மூலம் குற்றவியல் சங்கிலியில் உள்ள முக்கிய ஆதாரங்கள் மறைக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக சிஐடி அதிகாரிகள் கருதுகின்றனர். கெகல்பத்ர பத்மேவிடம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி லிண்டன் த சில்வா நடத்திய விசாரணையின் போது செவ்வந்தி துபாய் நாட்டுக்கு தப்பி சென்று விட்டார் என்று அவர் கூறியிருந்தார். இந்த அறிக்கையில் விசாரணையின் திசை மாற்றப்பட்டதாகவும் பின்னர் அதனை சரி செய்ய சிரேஷ்ட அதிகாரி லிண்டன் த சில்வா நேபாளம் நோக்கி சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அவர் தன்னுடைய சுயினத்தை காரணம் காட்டி விடுமுறையில் சென்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் உண்மையில் புலனாய்வு நடவடிக்கையில் ஒரு பகுதியாக நேபாளத்திற்கு சென்றது தற்போது வெளிப்பட்டுள்ளது. நேபாளத்தில் செவ்வந்தி கைது செய்யப்பட்டமை தொடர்பாக கருத்து தெரிவித்த குற்றவாளிகளின் பின்னணியில் உள்ளவர்களை அம்பலப்படுத்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். செவ்வந்தியை நாட்டுக்கு அழைத்து வருவது நல்ல விடயம் என்றாலும் அவரின் பின்னால் இயங்கும்
திட்டமிட்ட குற்றக்குழுக்களையும் அவர்களுக்கு ஆதரவாக செயற்படுபவர்களையும் வெளிச்சத்திற்கு கொண்டுவர அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறினார். அத்தோடு இந்த விவகாரம் உள்ளிட்ட அனைத்து சம்பவங்களுக்கும் பக்கச்சார்பற்ற மற்றும் சுயாதீனமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, கடற்படை தளபதி நிஷாந்த உலுகேதன கைது விவகாரத்தில் ஏற்பட்ட அரசியல் அழுத்தங்களைப் போல் எந்த ஒரு தலையீடும் இந்த விடயத்தில் ஏற்படக்கூடாது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சில உயர் அதிகாரிகள் 2 போலீஸ் நிலைய பொறுப்பாளர்களிடம் போலீஸ் சாட்சிகளை உருவாக்க அழுத்தம் கொடுத்ததாக தகவல்கள் உள்ளன. நாமல் ராஜபக்ச மேலும் கூறுகையில், இவ்வாறான குற்றவாளிகள் பெரும்பாலும் இந்த நாட்டு அரசாங்கத்தின் ஆட்சி காலத்திலேயே வெளிநாட்டுக்கு தப்பி சென்றுள்ளார்கள். இந்த ஆட்சி காலத்தில் 17 போலி கடவுச்சீட்டுகள் தயாரிக்கப்பட்டுள்ளதாக துறைசார் பிரதி அமைச்சர் கூட ஒப்புக்கொண்டுள்ளார். அதேவேளை பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட 2 கொள்கலன்களில் போதைப் பொருள் இருந்ததை அரசாங்கம் ஏற்கின்றது. அப்படியானால் சோதனை செய்யப்படாத 323 கொள்கலன்களில் என்ன இருந்தது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அவர் அரசாங்கத்தை நோக்கி பக்கச்சார்பற்ற விசாரணைகளை நடத்தி குற்றவாளிகள் யார் என்பதை வெளிப்படையாக மக்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இதேவேளை அண்மையில் இடம்பெறும் கைதிகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது, அரசாங்கம் என்னை பற்றிய கனவில் தான் இருக்கின்றது. மக்களின் கனவுகள் சிதைந்து விட்டது. இப்போது மக்களின் நம்பிக்கையை நிறைவேற்றுவதற்கு பதிலாக என்னை பற்றிய அரசாங்கம் சிந்திக்கின்றது என்று அவர் கூறியிருந்தார். இலங்கை சுங்கத்துறையால் 1000க்கும் மேற்பட்ட BYD மின்சார வாகனங்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதால் மின்சார வாகன சந்தையில் பெரும் நம்பிக்கையின்மை நிலைமை உருவாகியுள்ளது. இதனால் ஏற்கனவே மின்சார வாகனங்களில் முதலீடு செய்த நுகர்வோர் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாக இலங்கை மின்சார வாகன உரிமையாளர் சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தேலக பிடகம் போல தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் உரையாற்றிய அவர், மின்சார வாகனங்களின் இறக்குமதி செயல்முறை நீடித்த குழப்பத்தில் உள்ளது. இதனை சீர் செய்ய அரசாங்கம் உடனடியாக தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அத்துடன் உற்பத்தியாளர் வழங்கிய சான்றிதழ்களை சுங்கத்துறை ஏற்க மறுத்ததாலும், மோட்டார் சக்தியை சரிபார்க்க சர்வதேச தரச்சான்றிதழ் அளிக்கப்பட்ட ஆய்வகங்கள் இலங்கையில் இல்லாததாலும் நுகர்வோரின் நம்பிக்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நவீன தொழில்நுட்பம் கொண்ட சர்வதேச ஆய்வகங்களின் மூலமே மோட்டார் சக்தியை துல்லியமாக பரிசோதிக்க முடியும். அதுபோன்ற வசதிகள் இல்லாமல் நடத்தப்படும் சோதனைகள் எந்த தரப்பினரையும் திருப்திப்படுத்தாது, மாறாக இந்நிலைமையினை மேலும் மோசமாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். எனவே தடுத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களின் மோட்டார் சக்தியை உறுதிப்படுத்த சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்களின் மூலமாக உடனடியாக சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மின்சார வாகன உரிமையாளர் சங்கம் இலங்கை சுங்கத்துறையிடம் கோரியுள்ளது. எதிர்வரும் சுற்றுலா பருவத்தை முன்னிட்டு சுற்றுலா பயணிகளுக்கான வசதியை மேம்படுத்த அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளது. சுற்றுலாத்துறையை வேகமாக முன்னேற்றுவதற்காக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ள விசேட ஜனாதிபதி செயலனி கடந்த செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி செயலகத்தில் 2வது முறையாக கூடுகையில் இந்த விடயம் விரிவாக ஆராயப்பட்டது. சந்திப்பின் போது சுற்றுலா பயணிகளுக்கு விசா மற்றும் மின்னணு பயண அனுமதி பத்திரங்கள் வழங்கும் நடைமுறைகளை எளிதாக்குவது குறித்தும் சிறப்பாக கவனம் செலுத்தப்பட்டது. மேலும் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரும்போது விமான நிலைய நெரிசலை குறைப்பதற்கு கவுண்டர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் திட்டம் மற்றும் அவர்கள் பார்வையிடும் இடங்களுக்கான டிக்கெட்களை ஆன்லைனில் வாங்குவதற்கான வசதிகளை மேம்படுத்தும் முயற்சிகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் சுற்றுலா பயணிகளும் துறையுடன் தொடர்புடையவர்களும் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் பிரச்சனைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் வெளிநாட்டு அலுவலர்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹெரத், பிரதி அமைச்சர் வான் ரணசிங்க, செயலாளர் அருணி ரணராஜா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் சுற்றுலாத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தனியார் துறை பிரதிநிதிகளாக ஜான் கீல்ஸ் கால்டிங்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி கிருஷான் பாலேந்திர மற்றும் EKHO ஹோட்டல்ஸ் மற்றும் ரிசோர்ட்ஸ் நிறுவனத்தின் உபத்தலைவர் நிஹால் முகாந்திரம் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர்.